நடிகர் விஜய் லேடீஸ் விஷயத்துல வீக் ஆனதுக்கு காரணமே அவங்க அப்பா சந்திரசேகர் தானோ. ஆரம்ப காலகட்டத்துல விஜய்க்கு வந்து கூச்சம் போறதுக்கு கேரவன்ல, அதாவது தாங்க அந்த படத்துல வந்து நடிக்க வரக்கூடிய நடிகைகளா இருக்கட்டும், இல்ல அதுல இருக்கக்கூடிய கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அவங்க எல்லாரையும் முதல்ல டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என் பையன் கேரவனுக்குள்ள இருக்கான், உள்ள போங்கன்னு ஒரு அப்பா வந்து மாமா வேலை பார்த்த சம்பவங்கள்லாம் வந்திருக்கு. எஸ்ஏசிக்கு யார் யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா சைட்ல வந்து கீப்பா இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே விஜய்க்கு வந்து பார்த்தோன்னா கீப்பா தான் இருந்திருக்காங்க. அப்பன போல வந்து புள்ள. அதனால தான் வாழ்க்கையில இன்னைக்கு வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம பல பேரோட குடிய கெடுத்தவங்க. ஆனா அதெல்லாம் வந்து வெளியில வந்து வராது. இப்ப ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகனு, விஜய், புஷி ஆனந்த் இவங்க யார் கூடயுமே அவன் அவன் பொண்டாட்டி இல்ல. எல்லாமே வந்து மொரட்டு சிங்கிளா வந்திருக்காய்ங்க. இப்ப அவங்க அரசியலுக்கு வந்ததுக்கான காரணமே வந்து என்ன ஒண்ணா, மக்கள வந்து ஒரு கருவியா வந்து பயன்படுத்தி, அவைங்க வந்து ஒரு போதையான வந்து உலகத்துல வந்து வாழ்றதுக்கு தான். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எஸ்ஏசி இப்ப போய் வந்து சத்குரு ஜக்கிட்ட வந்து பார்த்தோன்னா அடைக்கலம் ஆயிட்டாரு. ஆனா சத்குரு ஜக்கி வந்து விஜய் கூட கான்டாக்ட்ல இருக்காரு. சத்குருக்கு வந்து பார்த்தோன்னா மேல மோடிட்ட இருந்து வந்து ஆர்டரு. கிட்டத்தட்ட பண பரிவர்த்தனை எல்லாம் பயங்கரமா வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ பிஜேபியோட பி டீமும் வந்து விஜய்ங்கிறதுல எந்த விதமான வந்து மாற்றமும் வந்து இல்ல. அதே மாரி எஸ்எஸ்சிக்கு யார் யாரெல்லாம் வந்து வப்பாட்டியா இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே விஜய்க்கு வந்து இருந்திருக்காங்கன்னு பரபரப்பான வந்து தகவல அதிரடியா வந்து பாடகி சுசித்ரா வந்து இப்ப பேட்டியில சொல்லியிருக்காங்க.